நிலைநாட்டு, அடிப்படை அது. உன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குள்ள அடிப்படை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது. இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி தரும். இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும். அவனை பாதுகாக்கும் தொழுகை, பாவங்களிலிருந்து தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும். இறை தூதரிடத்தில் வந்து சொன்னார் ஒரு மனிதர், இறை தூதரே, ஒருவர் காலையில் எல்லாம் வணங்குகிறார், இரவில் பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார், அசிங்கங்களை செய்கிறார், ஆனால் தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும். இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு யௌமன். அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும். தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இறைவனிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். வாழ்வில் பிரச்சனையா, சோதனைகளா? பொருளாதாரத்தில் பிரச்சனையா, சோதனைகளா? உறவில் பிரச்சனையா, சோதனைகளா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. தொழுகைதான் அடிப்படை. யார் ஒருவர் அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான். யா புனைய அக்கிமிஸ் ஸலா, என் மகனை தொழுகை எடுத்துக்கொள், நன்மையை ஏவு, தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக். சோதனைக்குரிய உலகம் அது, சிரமத்திற்குரிய உலகம் அது. எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், கபர்களை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா? வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான். அதுதான் மிக அதிகமான காட்சி. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக். உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி. உன்னை சோதனைகள் தாக்கும், சிரமங்கள் தாக்கும், எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால். பொருளாதாரத்தை கொண்டு, செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, கல்வியை கொண்டு, நேரங்களை கொண்டு, உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக். நலவில் தொடர்ச்சியாக இருந்து, தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து, நன்மையை ஏவி தீமையை தடுத்து, இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள். இன்ன ذلك من عزم الأمور. மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும்.